ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் சப்பாத்தியோ பூரியோ ஏதாவது மிச்சமாயிருச்சுன்னா அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு சூப்பரான ரெசிபியாக நீங்கள் மார்னிங்க்கோ இல்லை நைட்டுக்கோ நீங்கள் இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஒரு சூப்பரான ரெசிபி இது. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தியை நீல வாக்கில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போது அடுப்பில் பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போது இதில் நம்ம கடுகுளுந்த பருப்பு போட்டு அது நல்லா வெடிக்கவும் ஒரு 2 வெங்காயத்தை இதில் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தலை, புதினா இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த வெங்காயம் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரணும். பாருங்கள், இப்போ நமக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் 2 தக்காளியை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சமாக சிக்கன் பொடியோ இல்லை மட்டன் பொடியோ நீங்கள் எது கிடைச்சாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்பூன் எல்லாமே போட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி வணக்கி விடுங்க. இப்போது இது நல்லா வணங்கிடுச்சு. பாருங்கள், இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை கொடுக்கும், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நாட்டு சக்கரை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 முட்டையை அப்படியே உடச்சி கவுத்திக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ 3 முட்டையை இதில் நம்ம உடச்சி ஊற்றிட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா இது சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துடும். இப்போ இந்த 3 முட்டையை கிளறியாச்சு. இதில் நம்ம இப்போ வெட்டி வச்சுருக்கிற பூரியையோ இல்லை நீங்கள் சப்பாத்தி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா சப்பாத்தியோ இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் அதாவது சிம்மில் வச்சுட்டு இதை நீங்கள் நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ நமக்கு இது ஒரு சூப்பரான ரெசிபி, சூப்பரான டிஷ் நமக்கு ரெடி ஆயிருச்சு. எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்படி செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. மக்களே, நீங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு வீடியோ போடுறப்ப எனக்கு கொஞ்சம் ஒரு எனர்ஜிக்காக இருக்கும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் வேணும்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க.